சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். உலகளாவிய நெருக்கடியையும் நாம் சமாளிப்போம். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஈரான் அதிபருடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார் பிரதமர் மோடி. தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி தொடர்ந்து கிடைக்கும். இந்திய ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. தியாகிகளின் ரத்தத்திற்கு பழிவாங்கியே தீருவோம். ஈரான் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகளாவிய நெருக்கடியையும் நாம் சமாளிப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற NXT மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய காரணமாக இருப்பது என்பது சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் என்று தெரிவித்தார். பின்னர் COVID-19 என்ற பெருந்தொற்றை கண்டும் பின்னர் ரஷ்யா உக்ரைன் போர் நெருக்கடி, இப்போது மற்றொரு பெரிய போர் என்று கூறினார். ஆனால் இந்த போர் ஒட்டுமொத்த உலகத்தையும் பெரும் எரிசக்தி நெருக்கடிக்கு தள்ளியுள்ளது. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளில் நாம் எவ்வாறு சமாளிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று தெரிவித்தார். இதையடுத்து சிலர் LPG எரிவாயு பற்றி நிறைய வதந்திகளை உருவாக்குகின்றனர். ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அவர்கள் தீங்கு விளைவிக்கிறார்கள் என்று கூறினார். மேலும் தனது மக்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ஏனென்றால் COVID-19 என்ற பெருந்தொற்றை ஒன்றிணைந்து வெளியேற்றியது போல இந்த உலகளாவிய நெருக்கடியையும் நாம் சமாளிப்போம் என்று தெரிவித்தார். எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்கியது. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, எரிவாயு தட்டுப்பாடு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெசன்ஸ்கியனுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானில் அதிகரித்து வரும் பதட்டங்கள், பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் உள்கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட சேதம் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தேன். இதையடுத்து அங்குள்ள இந்திய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்தை எளிதாக்குவதும் இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என வலியுறுத்தினேன் என்றார். தொடர்ந்து அமைதி மற்றும் இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி தொடர்ந்து கிடைக்கும் என்று இந்திய ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்கியது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, எரிவாயு தட்டுப்பாடு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏராளமான மக்கள் அச்சத்தில் பெட்ரோல் நிலையங்களில் காத்து நின்று வாங்கி சென்றதால் பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து இந்தியன் ஆயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவிற்கு கையிருப்பு இருப்பதாகவும், பெட்ரோல் நிலையங்களுக்கு விநியோகம் வழக்கம் போல சீராக நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்களுக்கு உறுதியளிக்கிறது. இதையடுத்து சில இடங்களில் அச்சத்தில் அதிக அளவில் எரிபொருள் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக விநியோகத்தில் குறைவு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து எரிபொருள் பற்றாக்குறை எதுவும் இல்லை. எனவே பொதுமக்கள் அச்சத்தில் எரிபொருளை அதிகமாக வாங்குதல் அல்லது தேவையற்ற முறையில் சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மறைந்த தனது தந்தை அயதுல்லா அலி கமேனிக்கு மட்டுமல்லாமல் போரில் உயிரிழந்த ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் பழிவாங்குவோம் என்று ஈரான் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். இதில் அமெரிக்காவிற்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்க ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும்,
வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல் தொடரும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அமெரிக்க ராணுவ தளங்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து தொடர்ந்து செயல்பட்டால் அவை தாக்கப்படும் என்று கூறினார். இதையடுத்து ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது எனவும் முழு பலத்துடன் எதிர்க்கும் எனவும் தெரிவித்தார். பின்னர் மறைந்த தனது தந்தை அயதுல்லா அலி கமேனிக்கு மட்டுமல்லாமல் போரில் உயிரிழந்த ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் பழிவாங்குவோம் என்று கூறினார். மேலும் தனது தந்தையின் பாதையிலேயே தொடருவேன், தியாகிகளின் இரத்தத்திற்கு பழிவாங்கியே தீருவோம் என்று தெரிவித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி அடிக்கல் நாட்டியுள்ளார். கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சிக்கு 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அலுவலகம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை திறந்து வைத்து உணவுப் பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சி வராமல் தடுக்க பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்று யாதவர் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் ராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் யாதவர் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் ராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வேடநத்தம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை மிரட்டிய காவல்துறை அதிகாரிக்கும் கண்டனம் தெரிவித்தார். மணிப்பூர் விவகாரத்தில் முன்னின்று பேசிய கனிமொழி தன்னுடைய சொந்த தொகுதியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் அதற்கு வாய் திறக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்துள்ளார்கள். இது குறித்து போராட்டம் நடத்திய மாணவர்களை காவல்துறையை வைத்து மிரட்டி உங்களை உள்ளே தள்ளிவிடும் என்று கடுமையான ஏகவசனம் பேசி மிரட்டியுள்ளார்கள். இதுதான் திமுக ஆட்சியின் அவலநிலை. போலீஸை வைத்து கட்டவிழ்த்து இந்த மாணவர்களை மிரட்டிய காவல்துறை மீது வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுராந்தகத்தில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கர்ப்பிணி பெண் கார் மோதி பலியானது ஆகியவற்றை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பாஜக தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். விபத்தில் உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் புகையிலை பொருட்கள் விற்ற 4 கடைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூடி முத்திரையிட்டனர். அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பந்தல்குடியில் உள்ள பொன் கருப்பசாமியின் தேநீர் கடையில் 2 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அந்த கடையை மூடினர். இதேபோல வெள்ளக்கோட்டையில் கனகராஜ் என்பவரின் கடையிலும், குலசேகரன் நல்லூரில் பஞ்சு என்பவர் பெட்டி கடையிலும், கண்டமங்கலத்தில் ராமர் என்பவரின் கடையிலும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்தனர். இந்த கடைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூடி முத்திரையிட்டனர். இந்த 4 கடைகளுக்கும் அபராதம் விதித்தனர். அந்த அபராத தொகையை வணிகர்கள் அரசின் இணையதளத்தில் செலுத்திய பின்னரே கடையை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடை பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக மூடப்பட்டது. ஓமலூர் சுங்கச்சாவடி அருகே கன்னியாகுமரி காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக டாஸ்மாக் மதுக்கடை திறக்கப்பட்டது. கடை திறந்த 1 மணி நேரத்தில் குடிகாரர்களால் 2 விபத்துகள் நடந்தது. பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம், பெட்ரோல் பங்குகள் உள்ள பகுதியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையை ஊரக சாலையாக காட்டி கடை திறந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் பூட்டு போடும் போராட்டமும்
அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினரின் போராட்டமும் நடைபெற்றது. இதையடுத்து அந்த மதுக்கடையை நிரந்தரமாக மூடுவதாக டாஸ்மாக் அதிகாரிகள் உறுதியளித்தனர். விழுப்புரம் அருகே 16 வயது சிறுமியிடம் பாலியல் தொந்தரவு செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள சாத்தனூரில் 2021ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியிடம் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி குஜன் என்ற இளைஞர் பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் குஜன் மீது மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த காவல்துறையினர் குஜனை கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சாட்சி விசாரணை முடிந்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இவ்வழக்கில் குற்றவாளி குஜனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி வினோதா தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு சமைக்க தடையின்றி எரிவாயு சிலிண்டர் வழங்க வேண்டும் என்று எரிவாயு முகவர்களுக்கு ஆட்சியர் அருணா அறிவுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் எரிவாயு சிலிண்டர் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிவாயு முகமை உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர். அப்போது பள்ளி குழந்தைகளுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு சமைக்க எரிவாயு சிலிண்டர்கள் தடையின்றி வழங்க வேண்டும் என்று ஆட்சியர் அருணா அறிவுறுத்தினார். கையிருப்பில் உள்ள சிலிண்டர்கள் எவ்வளவு என்று கேட்டறிந்தார். சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் ஏற்படும் சர்வர் கோளாறு குறித்து ஆட்சியர் அருணா கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முகவர்கள் வழக்கமாக ஒரு நாளில் 1000 பேர் முன்பதிவு செய்வர் என்றும் அதற்கு பதிலளித்த முகவர்கள் வழக்கமாக ஒரு நாளில் 6000 பேர் முன்பதிவு செய்வர் என்றும் இப்போது 60,000 பேர் முன்பதிவு செய்வதால் கோளாறாகிவிட்டது என்று தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் முகவர்கள் தெரிவித்தனர். கொடைக்கானலில் ஏராளமானோர் பெட்ரோல் பங்குகளில் வரிசையில் காத்து நின்று தங்கள் வாகனங்களில் பெட்ரோல் டீசல் நிரப்பி சென்றனர். அரபு நாடுகளில் நடந்து வரும் போர் காரணமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவற்றின் விலை உயரக்கூடும் என்றும் வதந்தி பரவியது. இதையடுத்து கொடைக்கானலில் உள்ள 3 பெட்ரோல் பங்குகளிலும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் நிரப்புவதற்காக அணிவகுத்து நின்றனர். அவர்கள் பல மணி நேரம் காத்து நின்று எரிபொருள் நிரப்பி சென்றனர். தனியார் விடுதிகளுக்கு வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர்களை வழங்க வேண்டும் என்று கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர் அசோசியேஷன் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வளைகுடா நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் சில உணவகங்கள் அவர்களின் உணவு வகைகளை குறைத்துள்ளனர். இதனிடையே ஒரு சில ஹாஸ்டல்கள் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மூடப்படுவதாக சமூக வலைதளங்களில் செய்தி வந்தது. அதற்கு மறுப்பு தெரிவித்தும் தனியார் விடுதிகளுக்கு வணிக சிலிண்டர்கள் வழங்க கோரியும் கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆகாஷ் காவல்துறையினரால் கொல்லப்பட்டதை கண்டித்து 5 நாட்களாக மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அதை கலைக்க கோரி மற்றொரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மானாமதுரையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஆகாஷ் டெலிசனை காவல்துறையினர் அடித்து கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதை கண்டித்து உறவினரும் ஊர் மக்களும் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் 5 நாட்களாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவ்வழியாக செல்லும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாலை மறியல் போராட்டத்தை உடனடியாக கலைக்க வலியுறுத்தி மற்றொரு பிரிவினர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோரை அப்புறப்படுத்தினால் மட்டுமே தாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையாக காத்திருந்ததால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது.
திண்டுக்கல்லில் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 5000த்திற்கு மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாத ஊதியமாக 5500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மக்களை தேடி மருத்துவம் திட்ட பணியாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள மருத்துவ பணிகள் இயக்குநர் அலுவலகம் முன்பு 100க்கு மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டோர் தங்களுக்கு மாத ஊதியமாக 15000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியில் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட முன்பகையால் உணவகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டியைச் சேர்ந்த ஸ்டீபன் திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஆவார். இவர் தனியார் மதுபான கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையில் மதன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். ஸ்டீபனுக்கும் சுதாகர் என்பவருக்கும் ஏற்கனவே இந்த பார் தொடர்பாக முன்பகை இருந்து வந்துள்ளது. இதனால் மதன் என்பவர் சுதாகர் நடத்தி வரும் ஹோட்டலுக்கு உணவருந்த சென்றபோது அவரை முருகன், விமல்ராஜ், சந்தோஷ் ஆகிய மூவரும் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இதற்கு காரணம் சுதாகர் என்று நினைத்து ஸ்டீபன் தூண்டுதலின்படி தனுஷ் மற்றும் இருவரும் சேர்ந்து உணவகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி உள்ளனர். அங்குள்ள காவல்காரர் ஞானசேகரனை தாக்கி அவர் வந்த இருசக்கர வாகனத்தையும் தீ வைத்து எரித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சுதாகர், பிரபு ஆகியோரையும் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஸ்டீபன், அரவிந்த், பிரசாத், சக்தி, தனுஷ்குமார் ஆகிய 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேலூர் தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் 2 மணி களவு போய் உள்ளது. வாழப்பாடி அருகே பேலூரில் உள்ள தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவிலில் மார்ச் 25ஆம் நாள் குடமுழக்கு விழா நடைபெற உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு பேலூர் பேரூராட்சி தலைவராக இருந்த பாலகிருஷ்ணன் என்பவர் தனது 65வது பிறந்த நாள் அன்று 65 கிலோவில் வெண்கல மணியை கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்தியுள்ளார். கோவில் மேல்தளம் சீரமைப்பு பணிக்காக அந்த வெண்கல மணியை கலற்றி கோவில் வளாகத்தில் வைத்துள்ளனர். அதேபோல் கோவில் கொடிமரம் முன்பு உள்ள 15 கிலோ மணியையும் கலற்றி வைத்துள்ளனர். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு 2 மணியும் களவு போய் உள்ளதாக தகவல் பரவியது. இதை அறிந்த ஊர் பெரியோர்கள் கோவில் செயல் அலுவலர் கஸ்தூரியிடம் தொலைபேசியில் அழைத்து 2 மணிகள் காணாமல் போனதை பற்றி கேட்டுள்ளனர். அதற்கு பதிலளித்த கஸ்தூரி, மணிகள் களவு போனது பற்றி தனக்கு தெரியும் என்றும் அது குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப் போவதாகவும் அலட்சியமாக பதிலளித்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை வெளியிட வலியுறுத்தியும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை கண்டித்தும் பல்வேறு நகரங்களில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே தாவேகா மாவட்ட செயலாளர் குஷி மோகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் விகிதாச்சாரா பிரதிநிதித்துவம் கிடைக்க வகை செய்யும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி அரியலூர் பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 500க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு நகரங்களில் மத்திய துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றுள்ளதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் அமைதியான முறையில் நடக்கவும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையிலும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடந்தது. காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் தொடங்கிய ஊர்வலம் கடலூர் சாலை, ஜங்ஷன் சாலை, கடைவீதி மற்றும் நகராட்சிக்குட்பட்ட முக்கிய வீதிகள் வழியாக காவல் நிலையத்தை வந்தடைந்தது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினருக்கு
துணையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 50 பேர் அரியலூர் மாவட்டத்திற்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி தலைமையில் எல்லை பாதுகாப்பு படையினர், தமிழக காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியையும் நாம் சமாளிப்போம், பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஈரான் அதிபருடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார் பிரதமர் மோடி. தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி தொடர்ந்து கிடைக்கும், இந்திய ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. தியாகிகளின் ரத்தத்திற்கு பழிவாங்கியே தீருவோம், ஈரான் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.